புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக போட்டியிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் களமிறங்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் அங்குள்ள ஒரே ஒரு மக்களவை தொகுதியில் யார் போட்டியிடுவது என முடிவு செய்வது குறித்து முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா ஆலோசனை நடத்தினார். அப்போது புதுச்சேரியில் பாஜக போட்டியிடுவது என உடன்பாடு எட்டப்பட்ட நிலையில் நன்கு அறிமுகமான நபரை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. புதுச்சேரி உள்துறை அமைச்சராக உள்ள நமச்சிவாயம் போட்டியிட வேண்டும் என கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கட்சி மேலிடத்திற்கு கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் மாநில அரசியலை விட்டு செல்ல நமச்சிவாயம் தயக்கம் காட்டுவதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் அமைச்சர் நமச்சிவாயத்தை நிறுத்தாவிட்டால் தான் கூறும் நபருக்கு வாய்ப்பளிக்குமாறும் ரங்கசாமி கேட்டுக்கொண்டதாக தெரிகிறது. இந்நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக உள்ள தமிழிசை சவுந்தரராஜனும் தேர்தலில் போட்டியிட விரும்புவதாக தகவல் கசிந்துள்ளது. இதற்கு வலு சேர்க்கும் வகையில் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழிசை சவுந்தரராஜன் நேற்று சந்தித்து பேசினார். புதுச்சேரி மற்றும் தெலுங்கானாவின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் ஆலோசித்ததாகவும் புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்திற்கு கூடுதல் நிலங்களை கையகப்படுத்த மத்திய அரசு 420 கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்ததாகவும் சந்திப்புக்கு பின்னர் தமிழிசை தெரிவித்தார். ஆளுநராக தான் போன அரசியல்வாதியாக போகல, அதனால கூட்டணி பற்றி இல்லை. பட் 3 மாநிலத்தை பற்றியும் விவாதித்தோம். ஏன்னா நான் தமிழகத்தை சார்ந்தவள், புதுவையில் துணைநிலை ஆளுநராக இருக்கிறேன், தெலுங்கானாவில் ஆளுநராக இருக்கிறேன். அதனால் 3 மாநிலத்தை பற்றி அரசியல் சூழ்நிலை சொல்ல முடியாது. என்னோட பணிகள் பற்றி நான் விவாதித்தேன். வளர்ச்சி திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கூறினாலும் அரசியல் குறித்தும் பேசியிருக்கலாம் என கூறப்படுகிறது. மீண்டும் தேர்தல் அரசியலில் ஈடுபட போகிறீர்களா என்பது தொடர்பான கேள்விக்கு பதில் அளித்த தமிழிசை சவுந்தரராஜன் ஆண்டவனும் ஆண்டு கொண்டிருப்பவர்களும் முடிவு செய்வார்கள் என்று குறிப்பிட்டார். தமிழிசை மீண்டும் தேர்தல் அரசியலுக்கு தயாராகிறார் என்ற பேச்சுக்கள் எழுந்த நிலையில் கட்சி மேலிடம் முடிவு செய்யும் என்றே இதுவரை கூறி வருகிறார். புதுச்சேரியில் பாஜக சார்பில் யார் களமிறங்குவார் என்பதில் கடும் போட்டி நிலவும் நிலையில் அமித்ஷாவை தமிழிசை சவுந்தரராஜன் சந்தித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.